இதுல வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் இஎம்ஐ கார்டுல வந்திருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் இஎம்ஐ கார்டில் வந்திருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஆல்ரெடி வந்து இதோட ஜாயினிங் ஃபீயை வந்து பார்த்தீங்கன்னா ₹590 இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹530 வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ மட்டும் இல்லாமல் ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த ரெனிவல் ஃபீ எவ்வளோ பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ₹117 வந்துட்டு பர் இயருக்கு வந்து நமக்கு ரெனிவல் ஃபீயாக வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த ஃபீ வந்து யாருக்கெல்லாம் பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பஜாஜ் இஎம்ஐ கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு லாஸ்ட் 12 மந்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்ச்சேசிங்குமே பண்ணாமல் வெறும் கார்டு மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ₹117 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து லாஸ்ட் 12 மந்த்துக்குள்ளே ஏதாவது இஎம்ஐயில் வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரெனிவல் ஃபீ அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ இந்த ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அப்ளிகபிளாக தான் இருந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான பஜாஜ் இஎம்ஐ கார்டை ஆக்டிவேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆயிருச்சு. நான் வந்து ஷாப்பிங் எதுவுமே வந்து பண்ணலை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ₹117 வந்து டெபிட்டட் வந்து வரதான் செஞ்சுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஆனுவல் ரெனிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் லைஃப் டைம் ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஜாயினிங் ஃபீ மட்டும் வந்து அப்ளிகபிள் ஆகும். இதில் வந்து ஜாயினிங் ஃபீ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹530 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ₹530 ஒன் டைம் ஜாயினிங் ஃபீயா நீங்க பே பண்ணி இந்த கார்டை வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா லைஃப் டைமுக்கு நீங்க இதை வந்து ஃப்ரீயாவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நியூ அப்டேட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நோ ஆனுவல் ஃபீ அப்படின்னு சொல்லி நியூ ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 12 மந்த்துக்குள்ள நீங்க வந்து ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. நீங்க ஷாப்பிங் பண்ணல அப்படின்னா கூட உங்களுக்கு எந்த ஒரு ரெனிவல் ஃபீயும் வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து இந்த கார்டுக்கு வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிறதையும் ஷார்ட்டா வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு இந்த வெப்சைட் தான் வந்து ஓபன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு கெட் இட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீடைலை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டு, கரண்ட் அட்ரஸோட பின்கோடு, அதுக்கப்புறம் நீங்க சேலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா, உங்களோட ஜெண்டர் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து காமிச்சது அப்படின்னா நமக்கு வந்து எலிஜிபிள் இருக்கு அப்படிங்கறத கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா அனபிள் டு ஆஃபர் ஃபார் யூ அப்படின்னு வந்து காமிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. அதுக்கு மேல ப்ராசஸ் வந்து பண்ணாதீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆதார் கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த இடத்துல உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் கார்டு கேஒய்சி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ரிலேஷன்ஷிப் டீடைலை வந்து கேட்பாங்க. நீங்க மதரை செலக்ட் பண்ணீங்கன்னா கீழே மதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஃபாதரை செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபாதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. பான்ஸை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் இல்லைனா ஒய்ஃபோட நேமை இங்க வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஃபாதரை செலக்ட் பண்ணிட்டு ஃபாதர் நேம் என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான பேமெண்ட், அதாவது ஒன் டைம் ஜாயினிங் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா ₹530 சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன் பே, பேடிஎம் இல்லைனா ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா பே பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கார்டு ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இந்த பஜாஜ் இஎம்ஐ கார்டு மூலமா இஎம்ஐல ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணும்போது அதுக்கான பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆயிரும். இப்போ ஆக்டிவேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப்புக்கு வந்து நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல கொடுக்க விரும்புறீங்களோ அந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பர், அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அந்த பேங்கோட அக்கௌண்ட் டைப், சேவிங் அக்கௌண்டா கரண்ட் அக்கௌண்ட், அது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்துட்டு நீங்க ஏடிஎம் கார்டு மூலமாவோ இல்லைனா நெட் பேங்கிங் மூலமாவோ வந்து பண்ணிக்கலாம், இல்ல ஓடிபி மூலமாவும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப் எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல வந்து உங்களோட மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க.
லாகின் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கார்டு டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட இஎம்ஐ கார்டை வந்து உங்களுக்கு லாகின் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 54,000 கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட கார்டு நம்பரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு ஐ சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கார்டு நம்பர் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. அது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட கார்டு டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பிசிக்கல் கார்டு எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். உங்களுக்கு பஜாஜ் இஎம்ஐ கார்டு தேவைப்பட்டுச்சு, என்கிட்ட கிரெடிட் கார்டு எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க.